உலகத்தே கெடுத்த மாதா சக்தி ஆதிபரா சூத்தி கோடி பெருமாண்ட கோடி கொய்வேண்ட வாடி உலக மாதா உலகத்தே கெடுத்த மாதா பணிஞ்சு கும்பிடுற வாத்து முட்டை நல்லா குனிஞ்சு கும்பிடுறா போசு முட்டை தாயே அவனை கேள்வி கேட்டு கூலி முடிச்சாங்க குறையும் என் பாதத்தை மணிந்தவரினால் அவால் எண்ணத்தோடு யார் யார் எப்படி மணிந்தீர்களோ நீண்ட ஆயுளோடு சுகமாக இருப்பாய் என்று நான் தாயேன்றேன் அவன் நாயேன்றான் அவனுக்கு அந்த வரும் எனக்கு எப்படி சாமி நியாயம் சொல்லேம்மா போட அந்த போடா இங்கே கூட வரும் என்ன என்ன ராஜா நான் எப்படி சாமி நடக்குது இந்த மாதிரிலாம் பண்றாங்களா என்னடா என் காலில் ஆணிக்கு இந்த மாதிரி கல்லாம் பொறி போடுறாங்க பொக்குது நான் போட்டேன்னா கேள்வி கேட்டேன் கூலி கூடியம்மா யார் யார் கூலி 350 ரூபா குறையாடா யார் யார் என்ன எப்படி வந்தீர்களோ அதை போலவே அவாளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டே எழுந்துரு ஏமா வஞ்சகாரம் போரகாரம் நான் தாயான்றேன் அவன் நாயான்றான் நான் உலக மாதான்றேன் அவன் உலகத்தை கெடுத்து மாறான்றான் ஆதிபரா சத்தின்றேன் அவன் ஆதிபரா சூத்தின்றான் அவனுக்கு அந்த வரும் எனக்கு எப்படிமா நியாயம்
நான் எப்படி சொன்னேன் ஆ. யார் யார் என்ன எப்படி மணிந்தீர்களோ ஆஹா. அதை போலவே ஆ. அவாளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு எழுந்திருந்த ஆஹா. நீ நன்மையாக பணிந்தால் ஆமா. உனக்கு நன்மையான வரத்தையும் ஆ. இவன் தீமையாக பணிந்தால் இவனுக்கு தீமையான பாத்தியா? அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து சூழ்வாடு வச்சுட்டு பேசுறான். ஆ. நான் என்னைக்கு வெளிப்பாடே பேசுறேன். அப்படியா அதனால என்ன ஆக மாட்டேங்குது. வெளிச்சமா பேசுறது எனக்கு ஆக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா உலக கண்டா பிடிக்காது. அமைக்கிட்டே இந்த குடும்பத்தை காய்ச்சி போடுவோம். அவன் தான் நல்ல பண்றான். என்ன ஜாயின் பண்ணது? சரி போகட்டும் சபையை பார்த்தாயா எப்பேற்பட்ட சபை எப்பேற்பட்ட சபை இது என்ன ஊரு இதான் பணப்பாடு. என்ன ஊர்ரா என் பாக்கு வாங்கின வாதியர் உனக்கு தெரியாது என்ன ஊர்? சரி வந்து முன்னாடி ஆட்டக்கார முறை என்ன ஊர் என்ன ஊர்னா இதே என் தாக்க கை கை போடாங்க போடா. உனக்கு நான் தான் வரம் கொடுத்தேன். வரம் நான் தான் கொடுத்தேன். காலையில் கொடுத்துறேன் போ. 30 ரூபா செலவாகும். இதுல எந்த பாடி ஒத்துக்குமோ அந்த பாடி வச்சுக்க நம்மளாம் உடம்பு சரியில்லை. எந்த பாணியில ஒத்துக்கல எம்மாம்பேரி பாணிலாம் சாப்பிட்டு வந்துட்டான் அப்பெல்லாம் ஒத்துக்க அந்த பாணி மட்டும் தெரியல கொடுத்தேன். சரி போகட்டும் எப்பா இது என்ன ஊரு? இதா வி சித்தாம்பூர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கண்டாச்சிபுரம் தாலுக்கா அடுத்த எந்நாட்டுக்கு பொன்னாடாக இருக்கும்படியான அதாவது சித்தாமூர். சித்தாமூர் நகர் சாதாரண ஊர் கிடையாது, மிகப்பெரிய திறமையான ஊரு. அதாவது 13 நாள் சிறப்பான பாரத கூத்து நடக்கக்கூடிய ஊர் எதுன்னு கேட்டா இந்த சித்தாமூர் தான். அப்பேற்பட்ட இத்தனை ஆண்டு காலம் இப்ப நம்முடைய கம்பெனி கட்டி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷம் இந்த இடத்துல வந்து ஆடி இருக்கோம். மதுரை வீரனுக்கு உள்ள வந்து 17 ஆடணும். யாரு காலம் சென்ற அதாவது உயிர் திரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமையப்பார் அவர்கள் பேர் சுப்பிரமணி. அவருக்கு வந்து முதல்ல கரும காரியத்துக்கு தான் இந்த இடத்துல நம்ம அடி வச்சோம். அதுல இருந்து அவருடைய சிறப்பா இந்த இடத்துல ஆடிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் போது அதாவது அதன் பிறகு அந்த அம்மன் பாஞ்சாலி அம்மன் புண்ணியம் நமக்கு கிடைக்கவே இல்லை. இந்த வருஷம் தான் நமக்கு கிடைச்சது. நமக்கு 3 இரவு நடந்துட்டு இருக்கோம். ஆமா நாங்க தலையில மட்டும் ஆடிட்டு அதால போவோம். ஆமா இந்த ஊர் நம்மளுக்கு ஒரு ராத்திரி கூட 13 நாள் பாரத கூத்து இருக்குதா? இந்த கூத்து நமக்கு எப்பயாவது கிடைக்காதா அப்படி என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தோம். அந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு கிடைச்சது. சரி அப்படி இருக்கட்டும். இன்று கூத்து எதுக்காக வச்சிருக்காங்க? இன்னைக்கு தூக்க வள்ளி பேராக உட்காந்துக்கிறாங்க. ஏன்டா ஏன் அவன்கிட்ட வச்சு எனக்கு தெரியாது. இல்ல உனக்கு தெரியாதா? இல்ல ஏன்னு கேட்டேன். என்னையா ஏன் எதுக்காக இது வரைக்கும் ஏன் ஆட்ட வச்ச சொன்னா ஒரு வேஷந்தாலே சொல்லிட்டு தாங்கிறேன். ஆனா மறந்து தான் போறேன். சரி எதுக்காக கூத்து? நானும் 27 28 வருஷமா ஆடுறேன். இந்த சாமி இந்த ஊர்ல தான் பாத்துக்கிறேன். என்ன சாமி? என்னடா 70 சாமி இளவந்தடியான். இளவந்தடியான் என்று சொல்லக்கூடிய சாமிக்கு அதாவது முப்பூர்த்திகளும் செய்து அப்படியாக ஆராதனை முடித்து பெருவிழாவாக கொண்டாடி சிறப்பான கூத்து நடந்து கொண்டிருக்குது. எந்த குறையில விருப்பப்படி அவங்க கேட்ட நாடகம் அமோகமாக அப்படி இருக்க இந்த தருணத்தில் இந்த சபைக்கு முன்பாக வந்திருக்கிறேன். நான் யாரு? ஒரு நாள் தான் நடக்க போல ஒரு இடம் இல்லைன்னா பெரிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோள் வட்டம் துலாமுனி கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் அவர் மகனா விளங்கக்கூடிய கே ராஜா நம்ம கம்பெனி அதை கேட்கவில்லை. சபைக்கு முன்பாக வந்திருக்கிறேன். இதனுடைய விளக்கம் தெரியுமா என்று கேட்டேன்.
பஞ்சேரியா பரவாயில்ல, அங்க உட்காந்து அடிச்சு பாடுவோம். இங்க வந்து ஒரு ஸ்கூல் அழுகா கொடுத்துடணும். நாம ஆடுவோம். அதேப்பா. எப்படி விளக்கம்? விளக்கம் புரிந்து விட்டு இந்த உலகம் இருக்கிறே பண்டேரி உலகம் இருக்கிறே. ஆமா. இந்த உலகமா ஒரு கோயமுட்டு வடிவமாக இருந்தது. கோயமுட்டு வடிவம். கோயமுட்டு வடிவமாக இருந்த உலகம் படீரென்று வெடித்து மூன்று சத்தத்தோடு அப்படி உலகம் இருந்த உடனே இந்த உலகத்திலே இந்த பூமிக்கும் இந்த ஆகாயத்திற்கும் அந்த ரெண்ட சராசர அகோர உருவத்தோடு அப்படி அந்த நேரத்தில் சத்திய ஒருவன் மட்டும் தனித்திருந்த உடனே நமக்கு ஒரு ஆடு வந்தாவை, நமக்கு ஒரு துணை வேண்டும். அப்படி என்று இப்படி மண்ணை எடுத்து 20 வருஷம் அப்படியே அப்படி சத்திய ஒருவன் மட்டும் தனித்திருந்த உடனே இப்படி மண்ணை எடுத்து அப்போது யார் வந்தது? அம்மா 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 வந்தார். அம்மா என்று வருகிறாரே, நமக்கு தாய், அதாவது இந்த பிள்ளையார் பிள்ளையார் என்று பேரை சுற்றி சனிமூல பக்கமாக அமைத்து வைத்தேன். இரண்டாவது இப்படி மண்ணை எடுத்தேன், ஓம் என்ற உத்திரத்தை செய்தேன். அப்போது யார் வந்தது? தங்கா என்று ஓடி வந்தார். அப்படி தங்கா என்று ஓடி வந்த உடனே நமக்கு தாய் வீடு வேண்டும். இன்னைக்கு தாய் வீடு இல்லைன்னா நாயை வைப்பான், அதை வைப்பான். எங்க மாமியா மாமியா முன்னத்துல இருந்து வந்து பாய் போட்டு படுத்து நீதான் வேற ராஜா. இப்ப அதாவது ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் தாய் வீடு நமக்கு வேணும். அப்படி தாய் வீடு இல்லைன்னா நமக்கு மரியாதை இல்ல. இப்ப இருக்கிற பெண்கள் இருக்காங்க, என்னைக்காவது தாய் வீடுன்னு ஒண்ணு திறமையா இருந்தா நம்மள கட்டிட்டு போறவங்க கூட நம்ம கொஞ்சமாவது நம்மள மரியாதை வச்சு பார்ப்போம். இல்ல நம்ம தாய் வீடு இல்ல, நம்ம ஒரு அநாதன் தெரிஞ்சேனா, அநாத நாயா, புறம்போக்கு நாயா, வக்கத்து நாயா, வாங்கி தின்ன நாயா இப்படின்னு கேவலமா பேசுறாங்க. இந்த கட்டிட்டு போற ஆம்படியாங்கிறானா? தாய் தோப்பத்தை வீடு ஒன்று இருந்தால் தாய் வீட்டுல தாய் தோப்பு வீடு திறமையா கட்டிட்டு வந்து 5 மாடு புடிச்சு விட்டுறான் மேய்ச்சிட்டு கடை. எங்கன்னா மேய்ச்சி கடை அப்படின்னு அப்படி இருக்க நமக்கு தாய் வீடு வேண்டுமே. அப்படி என்று அவரை மறுப்பு கமத்தினேன். மூன்றாவது இப்படி மண்ணை எடுத்து ஓம் என்ற உத்திரத்தை செய்தேன். அப்போ யார் வந்தது? பெண்ணே என்று வருகிறாரு. அப்படி என்று இவர்தானே நம்முடைய கணவர். அப்படி என்று அவர் முன்பாக நின்றேன். என்னை பார்த்தால் பார்த்து பயந்து ஓடுகிறார். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது பார்த்தேன், வழிமறித்தேன். சுவாமி என்னை பெண்ணா என்று அழைத்தது நீங்கள், ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடக்கூடிய காரணம் என்ன அப்படி என்று கேட்டேன். அப்போது உன்னிடத்தில் இருப்பது 3 கண். அந்த 3 கண்ணிலே நெத்திக்கண் இருக்கிறாரு. அந்த நெத்திக்கண் முன்பாக யார் நிற்கிறாரோ அவர் பத்மீகரமாக எரிந்து போய் விடுவார். அதனால் பார்த்து பயந்து ஓடுகிறேன். அப்படி தெரிவித்தார். சுவாமி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்படி நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்க முடியாத நெற்றிக்கண்ணை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த காலத்து பெண்கள் சரிதான், அந்த காலத்து பெண்கள் சரிதான். ஆம்படியா கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மைதான் பாட்டி, நீ இல்லன்னு சொல்லிக்கிற உங்க வீட்டுக்காரர் கேட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு காது கேட்கும் போதுங்க, காது கேட்குமா? கேட்கலண்ணா எப்பயாவது உங்க வீட்டுக்காரரு ஏதாவது வேணும்னு கேட்டு நீ இல்லன்னு சொல்லிருக்கியா? சொல்லல தானே? அந்த காலத்து பெண்கள் மிக திறமையானவர்கள். தன்னுடைய கணவனுக்கு கட்டிய கணவனை அதாவது தாம் பேரை கூட சொல்ல மாட்டாங்களா? உண்மைதான். என்ன சொல்லுவாங்க? உங்க தாத்தா பேர் சொல்றா, தாத்தா பேர் சொல்றா, உங்க சித்தப்பா பேர் சொல்றா. ஆனா இன்னைக்கு முத்துலிங்கா ஆட்டத்துக்கு என்ன ஊருக்கு போற? இன்னைக்கு யாரு கேக்குறது? ஏன் பொண்டாட்டிதான். யாராவது உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டா முத்துலிங்கம் 30 தடவை என் போட்டு சொல்றான். ஒரு தடவை சொன்ன காது கேட்காத. அப்படி இருக்க அதோ நமக்கு தன்னுடைய கணவன் வேண்டுமே. அப்படி என்று லேட்டஸா கணவன் கேட்டாரு. போறவங்களே பேரிட்டு தான் கூட்டுக்கிறாங்க. கேட்டாரு. அப்படி என்று தன்னுடைய நெத்தில அறுக்க முடியாத கண்ணை பிடுங்கி அப்படி
பரமனுடைய நெத்திலே நான் பொருத்திய உடனே ஆ, எப்பா அதாவது நான் எந்த இடத்திலிருந்து கண்ணை பிடுங்கினேனோ ஆமா